வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனரேனா தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு ஹெட்ஃபோன் தான். கொஞ்சம் பழசுன்னு கூட சொல்லலாம், பட் இருந்தாலும் இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், அதனால டெஸ்ட் பண்ணலாமேன்ட்டு தான். என்ன பிராண்டு இது மேலும் ஒன்று. ஆமாம். ஸோ மேலும் ஒன்றுலேருந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிங்கிள் டிரைவர் ஹெட்ஃபோன்ஸ். நார்மலாக வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இப்போ எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா டுவல் டிரைவர் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. பட் சிங்கிள் டிரைவரில் இந்த ப்ரைஸ் அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? என்ன தம்பி இதெல்லாம்? என்னது? சும்மா அலெக்ஸா டெஸ்ட் பண்றீங்க? ஆரம்பிப்போமா? அது என்ன சைடுல அலெக்ஸா எக்கோ இல்ல முட்டு கொடுக்கிறதுக்கு வச்சிருக்க மாதிரி கை வச்சுக்கிட்டு. Sorry, I'm not sure. நாட் ஷோவா? அவ்வளவு ஷோவெல்லாம் யூஸ் பண்ணாதப்பா. என்ன பண்ணி இப்படி இருக்க? சரி. மேலும் ஒன்றுல இருந்து இந்த இன்னியர் பிஸ்டன் ஹெட்ஃபோன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க இன்னும் அவார்டுலாம் வாங்கியிருக்காங்களாம்பா. கிராமி அவார்டா? நம்ம டிசைன் அவார்டு. சரியா? அப்புறம் நார்மலாக இதை பார்க்கும்போது உனக்கு மனசுக்குள்ள வந்து இந்த மாதிரி பிஸ்டன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்களே அப்படின்னு தோணும் இல்லையா? பேசிக் மீல வந்து பிஸ்டன் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து 15 grams in weight, 1.25 meters அந்த ஒயர் லென்த்து. அது மட்டும் இல்லாமல் 3.5 mm ஜாக்கு யூஸ் பண்ண முடியுமாப்பா இந்த ஹெட்செட்டை. சரியா? 20 to 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் 32 என்ன இல்லையா இருக்கே ஐஃபோன். எஸ். ஸோ ப்ரீமியமாக மாறலாமேன்ட்டு. 32 ohm இம்பிடன்ஸு, 98 dB வரைக்கும் போகும். அப்புறம் இந்த சைடில் இங்கிலீஷில் இருக்கா, நான் சைனீஸில் பார்த்துட்டு இருக்கேன்னா. ஓகே. ஸோ மாடல் நம்பர் வந்து 1M301. இதோட விலை எவ்வளோ ஆண்டவா? அங்கே பார்த்தா தெரியுமே, 1699. ஓகே. ஸோ அதுதான் அமேசானில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்படியா? ஆமாம், அதில் பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப நாள் முன்னாடி வந்த ப்ராடக்ட் மாதிரி தோணுது இல்லை? ஆமாம். பேக்கேஜிங் ஆனால் சூப்பராக இருக்குடா. பேக்கேஜிங் சூப்பராக இருக்குது. மேட் இன் சைனா. ஓகே. ஆமாம். பேக்கேஜிங் ஒன் மோர் பேக்கேஜிங் நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய ப்ராடக்ட்ஸு. நல்லா இருக்கும் ஒன் மோரோட பேக்கேஜ். ஸோ ஒன் மோர் ஹியர் மோர். இங்கே ஒரு பொம்மை ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலும் இருக்கு. இவங்க வந்து ஹியர் மோர் அப்படின்னு போட்டுட்டு அவங்களோட ப்ராடக்டோட போர்ட்ஃபோலியோ சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஒயர்லெஸ் இருக்குன்றாங்க, நெக் பேண்ட் இருக்குன்றாங்க, அப்புறம் ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்றாங்க, வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்றாங்க, எல்லாம் இருக்குங்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு சின்ன பவுச்சும் கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன்ஸ்க்கு. ஓகே, நல்லதா போச்சு. சரி, இன்லைன் கண்ட்ரோல்ஸ் கூட இருக்கான் இயர்ஃபோன்ஸ்ல. இது ஆக்சுவலா என்ன பர்பஸ்? இது அந்த காலர்ல மாட்டுறதுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. ஆனா எப்படி இருக்கும்னு நீ பாத்துருப்பிய? இது கிளிப் டைப்ல நார்மலா இருக்கும், ஒயர்ல ஈஸியா போய் மாட்டிருக்கும். பட் இவங்க பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி இது செட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது செமையா இருக்கே பேக்கேஜிங் செமையா பண்ணிருக்காங்கல்ல. சீல் வேற இருக்குடா. இது எதிர்பார்க்க ஃப்ரெஷ் ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறியா? ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ரீடிங் மேனுவல் ஃபுல்லாவே சைனீஸ்ல இருக்கு. அப்படியேடா? ஒரு காமன் யூசர் வந்து இது எப்படி அவங்களுக்கு புரியும்? இல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த இடத்துல வந்து சைனீஸ்ல இருக்கு எடுத்தோடனே, இங்கிலீஷ் வந்து 2வது பேஜ்ல வருது. ஸோ நான் இதை அப்படியே பார்த்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த பேஜ்ல தான் இங்கிலீஷ் இருக்கு. ஸோ யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இங்கிலீஷ் வந்து அவங்க ஃபார்வர்ட்ல வச்சிருக்கலாம்னு தோணுது. ஒருவேளை ப்ராடக்ட் இங்க உள்ளதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி அங்க உள்ளதை நமக்கு கொடுத்துருக்காங்களா தெரியல. ஸோ 3 டிஃப்ரெண்ட் இயர் டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இருக்காண்டவா இயர் டிப்ஸு? இருக்குடா அதோ. ஓகே. எக்ஸ்ட்ரா ஸ்மால் லார்ஜ். இவங்க ப்ராடக்டை ப்ரெசென்ட் பண்ண விதம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இங்கே பேர் பேக்கேஜிங் அந்த அளவுக்கு செக்யூர்டாக பண்ணியிருக்காங்க. நம்மளே அவசரத்துக்கு எடுக்க முடியாத மாதிரி. என்னையா பேக்கேஜ் பண்ணியிருக்கீங்க தெரியுதா? பிரேடட் கேபிளா? என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? அவங்கள நம்ம கேட்கணும், என்னையா இப்படி பண்ணிட்டீங்கன்னு. அதை எடு. அதாவது இப்படி இல்ல எங்க ஒளிச்சு எப்படி இருந்ததுன்னு பார்த்தல போய்கிட்டே இருக்கு லென்த். 1.25 மீட்டர்ஸ்ல. அப்பாடி. ஸோ எல் ஷேப்டு தான் இந்த கனெக்டரு. சூப்பரா. என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த செட்டப்க்கு ஃப்ளிப்டு டிப் இன்சைட் அவுட். ஓகேவா? இன்சர்ட் தி டிப் ஆன் டு தி நாசில்ல இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. தென் புஷ் தி டிப் டு ஃபிளிப் இட் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல். அது ஒண்ணு இல்ல, நம்ம இப்போ வேற ஏதாவது சைஸ்க்கு போறதா இருந்தா. ஓகே. ஸோ இப்போ ஏற்கனவே பை டிஃபால்ட் வந்து என்ன சைஸ்ல கொடுத்துருக்காங்க? பை டிஃபால்ட் வந்து மீடியம் சைஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகே. சரிந்தா
நீங்க யூஸ் பண்ணுங்க. நீ காதுல மாட்டிருந்தா நீங்க மாட்டுங்க வேண்டாம். ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் மாட்டணும். ஃபோன்ல வர 3.5 ஜாக்கே இல்ல. டேய் நார்டுடா அது. நார்டு. நார்டு. ஸோ இன்னும் என்ன தோழா எனக்கு கேக்குது. வாவ். இப்போ MP3 ஃபைல் தான் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் சரியா? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோட நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வால்யூம் லிமிட் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். ஏத்துனா காது கிழிஞ்சிரும். சரி உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கேக்குது. சவுண்ட் லீக் இருக்கா? அப்போ எனக்கு கேக்குதுன்னா செம வால்யூம் சூப்பரா இருக்கு. சரி ஒரு பேஸ் இருக்கிற சாங்கா போடுங்க. அதே மாதிரி வோக்கல்ஸ் எப்படி செப்பரேட் ஆகுது அப்படின்னு பாப்போம் நம்ம. போரு இது ஓகேயா? ஜெகதீஷ் மிஷன். ஸோ ஒரு மிலிட்ரியில் இருந்ததால மிலிட்ரி ரிலேட்டட் சாங்காகவே போட்டிருக்கீங்க. ஜெகதீஷ் ஆன் மிஷன். சரி உனக்கும் இது கரெக்டாக இருக்கும். அதுக்கு சரி எனக்கு யூடியூப்ல ப்ளே பண்ணி காமிங்க. நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன்டா. சரி ஃபர்ஸ்ட் இப்போ ப்ளே பண்ணுங்க. மாஸ் மாஸ் செம்மையா இருக்குல்ல? மாஸ் வேற லெவல் சவுண்டு. வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவா பாட்டு கேட்டு. ஆனா இன்னொன்னு இருக்குடா பழைய. இப்போ வந்து இங்க பாட்டு ப்ளே பண்ணீங்கல்ல, பேக்ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அங்க லிரிக்ஸும் ஓடிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே ஈக்குவலா கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது சின்ன இயர்ஃபோன்ஸ் தான் இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க இவங்க. அதுக்கு தான் அந்த பிரைஸ் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 500 ரூபாய்க்கு உனக்கு ஹெட்செட் கிடைக்குதுடா. கண்டிப்பா. ஒரு நிமிஷம் பாரு. நீ யூடியூப் கேட்டல? ஆமா. இதோ வைஃபை ஆன் பண்ணுங்க. எஸ். ஸோ இதுல என்னன்னா பழைய ஃபோன்ஸ் இருக்குல்ல, பழைய ஃபோன்ல ஆடியோ லிமிட்ஸ் கிடையாது. கண்டிப்பா. ஸோ நம்ம தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். புது ஃபோன்ஸ்லாம் சொல்ல தெரியுமா, வால்யூம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாகவே இவங்க வந்து ஏதோ கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எல்லா ஃபோன்ஸுமே இது காமன் தான். அது யுவர் ரீச்சிங் யுவர் மேக்ஸிமம் லிமிட் அந்த மாதிரிலாம் வார்னிங் வரும்ல. கண்டிப்பாக. உனக்கு என்ன இது வேணும்? வாத்தி கம்மிங்கே போட்டு விடுங்க. பையன் வாத்தி கம்மிங்லேயே இருக்கான். ஆமாங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான். கண்டிப்பாக வேற லெவலில். கண்டிப்பாக உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, பழைய ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் TWS சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அதனாலே நான் என்ன பண்ணுறேன்னா பாதி நேரம் ஒயர்டை நோக்கியே ஓட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் ஆடியோ குவாலிட்டி எடுத்துக்கிட்டா என்னதான் அது சிங்கிள் டிரைவராக இருந்தாலும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரோல்ஸும் சூப்பர்ரா. ஏன்னா நீ வந்து கால் கட்டு, அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அப் அண்ட் டவுன் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இதுவும் ஓகே. வெறும் பேஸாவே இருக்கும் அப்படின்னா அது கிடையாது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸாகவே இருக்கும். ரொமான்டிக் சாங்ஸ் கேட்கும் போது கூட பேஸாகவே இருக்கும் ஃபுல்லாக. அதனால இது நல்லா பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. ஆமாம். ஸோ இது வந்து 1699 ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா காம்படிஷன். இப்போ இது 1000+ செக்மெண்ட்குள்ள என்டர் ஆகும்போது இன்னும் மற்ற ப்ரோ ஆடியோ ஃபில்ஸ் மாதிரி அதாவது நிறைய பிராண்ட் வந்து இன்னும் வேற லெவல் ஆஃப் ப்ராடக்ட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு சிலர் வந்து குவாட் டிரைவரு இல்லை டியூவல் டிரைவரு அது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது சிங்கிள் டிரைவர் தான். பட் இது வந்து பூர்த்தி பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேன்னே சொல்லலாம். இவங்க கம்பெனியில் கூட டியூவல் டிரைவர்லாம் இருக்கு ஆக்சுவலா. மேபி இவங்க அந்த பிரைடட் கேபிள் இந்த மாதிரியான விஷயங்களையும் கருதுல கொண்டுதான் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 1699 மேபி டீல்ல வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அமேசான்ல இல்லன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, நீ சொன்ன மாதிரி அமேசான்ல எப்படின்னா லிஸ்ட் ஆயிருந்தது, பட் கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நான் பிளிப்கார்ட்ல செக் பண்ணேன், 2500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வேற செல்லரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து 1699 அவங்களோட ஓன் வெப்சைட்ல விற்கிறாங்க. ஸோ ரைட்டு, ஓவரால் குவாலிட்டி கால் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருந்ததுடா. கால் கூட பார்த்தேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ராடக்ட் ஒர்த்து தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, மனோஜ் நாகேந்திரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இதே பட்ஜெட்ல உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஹெட்ஃபோன்ஸ் தெரியும் அப்படி இல்லைனாலும் 1000 ரூபாய்க்குள்ளேயே பயங்கரமான ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் மீ டியூவல் டிரைவர் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம்.